அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்கிறேன். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக நம்முடன் இணைந்திருப்பவர் தலித் விடுதலை இயக்கத்தின் மாநில தலைவர் சா கருப்பையா அவர்கள் நம்முடன் வந்திருக்கிறார். நம்ம அரங்கத்திற்கு அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நம்ம தலித் விடுதலை இயக்கம் ஏற்கனவே நம்ம 2-3 முறை சந்திச்சிருக்கோம். என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த இயக்கம் முன்னெடுத்து போராட்டங்களை நடைமுறைப்படுத்துது, என்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் இருக்கட்டும், மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, என்ன மாதிரிக்கான கள ஆய்வில் இந்த இயக்கம் நடந்துக்கிட்டு வருது? தலித் விடுதலை இயக்கம் பல்வேறு பிரச்சனைகளை கவனம் செலுத்துகிறோம். குறிப்பாக நிலமீட்பு போராட்டங்கள். எதுக்காக நான் அதை குறிப்பிட்டு கேட்டேன்னா, அதில் தலித்துன்ற ஒரு வார்த்தை இருக்கும்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, அவர்களுக்கு மட்டும்தான் அவங்க குரல் கொடுப்பாங்களோ அப்படின்றதுக்காக தான் உங்களை கோடிட்டு கேட்டேன், நீங்கள் தெளிவுபடுத்துறதுக்காக. தலித் விடுதலை இயக்கம் கடந்த 30-35 ஆண்டுகளாக நிலமீட்பு போராட்டங்களில் முக்கிய கவனம் செலுத்துகிறோம். பஞ்சமி நிலம் அந்த மாதிரியா? எல்லா நிலங்களும், பஞ்சமி நிலம், பூமிதான நிலங்கள், நில உச்சவரம்பு நிலம், அது மாதிரி பல்வேறு நிலங்கள் இருக்குது. ஃபாரஸ்ட் நிலங்கள், ஈரோடு கோயம்புத்தூர் பார்த்தா நில குடியேற்ற சங்க நிலங்கள் 1956 கொடுத்த நில குடியேற்ற சங்கம். இப்படி பல்வேறு நிலமீட்பு என்பது இன்றைக்கி மக்களுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குது. நிலம் அவசியமாக இருக்குது. நல்ல நிலமீட்பு போராட்டங்களும் தொடர்ந்து எங்களுடைய பயணங்கள் தொடர்ந்துருக்கு. அதில் அதிக கவனம் செலுத்துறது பஞ்சம் நிலம், ஏடி கண்டிஷன் நிலம், இந்த 2 விஷயங்கள்ல. ஆனால் எல்லா நிலங்களும் எங்களுடைய கவனம் செலுத்தப்படுது. உதாரணத்துக்கு திருப்பூர் தாராபுரத்தில் எடுத்திங்கன்னா ஒரு 5000 ஃபேமிலி, அதில் எல்லா சமூகமும் இருக்கிறாங்க. இந்த 5000 ஃபேமிலிக்கு நில உச்சவரம்பு சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நிலங்கள் கையில் பட்டா இருக்குது, நிலம் எங்கே இருக்குன்னே தெரியாது கடந்த 30 ஆண்டுகளாக. அது மாதிரி அனைத்து சமூகத்திற்கான ஒரு விடுதலைக்கான போராட்டமாக தான் நிலமீட்பை பொறுத்தளவு பார்க்குறோம். அதில் நிலமில்லாத ஏழைகள், அதிலும் குறிப்பாக பட்டியலின மக்கள், இது ஒரு விஷயம். 2வது குறிப்பாக நாங்கள் கவனிக்கிறது அட்வொகேசி லாபின்னு சொல்லக்கூடிய அரசு ஆணைகள், கவர்மெண்ட்டு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், அதே மாதிரி SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய அந்த விதிமுறைகளை எப்படி மாநில அரசு கையாளுது, எப்படி கையாள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிற குறிப்பாக இப்போ சொல்லனா கூட அதில் ஒரு 847 குடும்பத்துக்கு கடந்த ஆண்டுகளில் அந்த கடந்த ஓராண்டில் தொடர்ச்சியாக இந்த பட்டியலின மக்கள், பட்டியலின அல்லாதோரால் படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது, இந்த ஆணவ கொலைன்னு சொல்லலாம். ஆணவ கொலை இல்லை, அது வேறு. இது SC/BCக்கு நடக்கிற பட்டியலின மக்களை, பட்டியலின மக்கள் அல்லாத நபர்களால் படுகொலை செய்யப்படுகின்ற பொழுது அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு அந்த விதிமுறைகளை இருக்குது. அதன் அடிப்படையில் ஃபேமிலி பென்ஷன்ஸில் குடும்ப ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. இந்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா திமுக பில்லில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் அந்த பென்ஷன் வழங்கவே இல்லை. ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு பென்ஷன் வழங்குறங்கிறது ஜிஓ. அந்த ஜிஓவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஓ படி 18,950 ரூபா ஒரு ஃபேமிலிக்கு ஒவ்வொரு மாதம் வழங்கணும். அப்போ 3 மாதம் வழங்கினா அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு? கண்டிப்பாக அதை கேள்வி எழுப்பி பெட்டிஷன் கொடுத்து விசாரணை கொண்டு வந்த மீடியாவிலலாம் வந்ததுக்கப்புறம் அந்த 3 மாதம் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை கொடுக்கல, திரும்பி மீண்டும் கொடுக்கல. புது அரசு புது அரசு மே மாதம் தான் பொறுப்பேற்றிருக்காங்க. ஆனால் இந்த மே, ஜூன், ஜூலை 3 மாதம் கொடுக்கல. புது அரசுங்களோட அவங்க இப்போ தான் பொறுப்பேற்றுனா அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறாங்கிறது தெரியுமாங்கிறது தெரியல. பட் அதிகாரி தானே இதில் கவனம். அரசு ஆளுகிறவர்களோட அந்த ஆட்சியாளர்கள் தான் முக்கியமானவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அரசு அதிகாரிகளை அதுக்கான நிதியை ஒதுக்குறது, அந்த திட்டத்தை சரியாக ஃபாலோ பண்ணுற செய்யணும். இந்த 3 மாதம் எதையுமே செய்யலை. இப்போ நேற்று கூட அது விஷயமா தொடர்ந்து கமிஷனரை மீட் பண்ணியிருக்கோம். இன்று அல்லது நாளைக்குள்ள அமைச்சரை மரியாதைக்குரிய அமைச்சர் வன்னியரசு அவர்களை சந்திக்க கூட ஒரு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஓகே. இது மாதிரி பல விஷயங்கள், அந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான போராட்டங்கள், குழந்தைக்கு எதிரான வன்முறைகள், குறிப்பாக கல்வி, தனியார் கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி, அரசுகள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அதோட பிரச்சனைகள்லாம் கையாளுறது தலித் விடுதலைக்கு முக்கிய வேலையாக நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக இந்த அரசு மதுபான கடைகள் குறித்தான கவனம் அதிகமாக செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன்னா 2 விஷயங்கள் அதில் அரசு மதுபான கடை அப்படிங்கிற பார்க்குறப்ப
தமிழ்நாட்டில் 11 சாராய ஆலைகள் இருக்குது. அதில் 10 திமுக காரங்குது, ஒன்றும் மரியாதைக்குரிய சகோதரி சசிகலா வாங்குது, 6 பீர் கம்பெனி இருக்குது. இப்போ இது எல்லாமே திமுக அதிமுக கட்சி வச்சிருக்கக்கூடிய சாராய உற்பத்தி ஆலைகள். கடந்த 2021 தேர்தல் வாக்குறுதி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது, பூரண மது விலக்குன்னு அறிவித்தார். அது மாதிரி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ஒவ்வொரு ஆண்டும் 500 கடைகள் மூடப்படுனார். 5 வருஷம் நடத்தி முடித்தார். ஒரு கடை கூட எங்கேயும் மூடலை. மாறா என்ன பண்ணாங்க, 11 to 11 கடை திறந்தாங்க. அரசாங்கமே நடத்துகிற மாதிரி. பதவிக்கு வந்தப்ப 473 கடைகளை மூட உத்தரவு போட்டாங்க. மூடினாங்க. 477 கடைகள் மூடினாங்க. திரும்ப அதை 11 to 11 திறந்தாங்க. அது மாதிரி தனியார் பாரை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ரெக்ரேஷன் கிளப்புங்கிற பேர் மணமயில் மன்றில் தனியார் கடைகளை வந்து அதிகரிச்சாங்களே தவிர பூரண மது ஒழிப்புக்கான செயலாக்கத்தை கடந்த 5 வருஷத்துல செய்யலை. அதனுடைய விலை சாத்தியம் நினைக்கிறீங்களா பூரண மது விலக்கு? அதுல வர வருமானத்துல தான் பெரிய பட்ஜெட்டே போடுறோம்னு சொல்றாங்க. இல்ல அது பட்ஜெட் போடுறேன்னு சொல்றது வந்து அதிகாரிகள். ஆனா பட்ஜெட் நடக்கிற ஊழல்கள் இருக்குல்ல. இப்ப தவேகா சொல்றாங்க போன வருஷம் பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல பல ஆயிரம் கோடி போயிடுச்சுங்கிறாங்க. இப்போ அதெல்லாம் தடுக்கப்பட்டா அந்த பார்ட்டி ஃபண்டு இப்போ கஜானாக்கு வருதுன்றாங்க சொல்றாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க. இப்போ அது மாதிரி விஷயங்கள் தடுக்கப்பட்டிருந்தா அரசு இந்த சாராய கடை எடுத்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. தனியாருக்கே கொடுத்துடலாம். தனியாரில் எடுத்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. சாராய முழுமையான மது விலக்கை வந்து நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற எங்களுடைய வாதம். ஏன்னா இன்னைக்கு எல்லா துறையிலையும் ஊழல். இப்போ சாதாரண ஒரு அமைச்சர் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பேருந்து கண்டக்டர் இருந்தவர், மரியாதைக்கு ஒரு அண்ணன் ஏவாவேல் அவர்கள், திருவண்ணாமலையினுடைய ஏவாவேல் அவர்கள், இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கு வந்து அதிபதி. எப்படி வந்தார்? எங்கேருந்து வந்துச்சு? சாதாரண கண்டக்டர். அதுக்கு முன்னாடி மோட்டார் மெக்கானிக், அதுவும் தனியார் பஸ்ஸுடைய கண்டக்டர் இருந்தவர். இன்னைக்கு பல ஆயிரம் கோடி திமுகவை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு கட்சி பணம். தேர்தலில் பல ஆயிரம் கோடி முதலீடு பண்ற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ இந்த பணம் எல்லாம் கஜானாவுக்கு போயிருந்தா ஏன் நீங்கள் சாராய கடை திறக்கணும்? மட்டும் கிடையாது. இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் அவரை மட்டும் சொல்லலை. அவர் தான் குற்றவாளி, மற்றவங்கள யோக்கியன்னு சொல்லலை. ஸ்டாலினும் இதில் குற்றவாளி தான். அனைத்து அமைச்சர்களும் குற்றவாளி தான். அதிமுக யாரும் இல்லை. அதிமுக யாரும் கிடையாது. எல்லாரும் தான். நான் ஒட்டுமொத்த அரசியல் தான் சொல்கிறேன். அதிமுக திமுக திமுக இல்லை. திமுக அதிமுக எடுத்துட்டீங்கன்னா செல்வக்கண்ணவதி சாதாரண விஷயம். சுடுகாட்டு கொட்டை ஊழலில் ஜெயிலுக்கு போனவர் தானே. சுடுகாட்டு கொட்டகை ஊழலில் செல்வக்கண்ணன் இன்னைக்கு அவர் திமுகவில் எம்பி. அதிமுகவில் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனார். திமுகவில் வந்து புனிதனாயிடுறாரு. மேற்கு மலை சம்மலை அவர் பேர் வேலுமணி, எஸ்பி வேலுமணி மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் அரசியல் என்பது ஊழலற்ற மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக அரசாக செயல்படுத்துறதுக்கு சாத்தியக்கூறு இல்லாத நிலையை உருவாக்கி வச்சுட்டாங்க. அது திமுக அதிமுக. இனி ஒரு காலத்தில் அந்த மாதிரி தான் சொல்லி முடிச்சாங்க. சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தலில் திமுக எத்தனை ஆயிரம் கோடி செலவழிச்சாங்க அப்படின்னு. அதிலும் குறிப்பாக விளம்பரம் மீடியா துறையில் எத்தனை ஆயிரம் கோடி செலவழிச்சாங்க. ஆனால் செய்ய முடிஞ்சிருக்கா? குளத்தூரில் இவரே தோற்றுருக்கார். ஸ்டாலினே குளத்தூரில் தோற்றுருக்கார். ஆனால் காசே செலவழிக்காமல், ஓட்டுக்கு காசே கொடுக்காம, சாதி மதம் இல்லாமல் ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சி வந்திருக்கு. அது ஒரு வகையில் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா பணம் இல்லாமல் அரசியலுக்கு வர முடியும், சாதி இல்லாமல் அரசியல் செலவு பண்ணலன்றீங்களா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செலவழிக்கலை. இப்போ உதாரணத்துக்கு என் தொகுதி சோழவந்தான். என் சோழவந்தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்இ கருப்பையாங்கிற ஒருத்தர். கிராமத்துக்கே போகல, அவர் பல கிராமத்துக்கு போகல, ₹1 ஓட்டு காசு கொடுக்கல. அவர் மட்டும் வண்டி எடுத்துகிட்டு சுற்றினார். கட்சிக்காரங்க வேலை செஞ்சாங்க, தவக்காரங்க வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி அவர் சட்டமன்ற உறுப்பினர். அது மாதிரி பல இடங்கள் ஆச்சரியங்கள் நடந்திருக்கு. பொது தொகுதியில் பட்டியலின் தோழர் நிறையா விருந்தினர்லாம் ஒரு ஜாம்பவன் தொகுதி அது. அங்கே ஒரு சாதாரண அடிமட்டத்தில் இருந்த ஒரு பட்டியலின தோழர் வந்து இளைஞர் வந்து இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர். ஆக இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சாராய கடை ஒழிக்க முடியுமா? ஒழிக்க முடியுங்கிறது இதுதான் உதாரணம். ஊழலை ஒழிச்சிட்டா, லஞ்ச லாவணியத்தை ஒழிச்சா அரசு நடத்த முடியும். இப்போ நீங்கள் சொல்ல அதான் தோழர் இவர் நம்ம பழக்கரிப்பாவோட ஒரு முறை சொல்லியிருக்கார். ஒரு பேட்டியில் சமீபத்தில் கேள்விப்பட்டேன். இவங்க ஊழல் செஞ்சு மோசடி செஞ்ச பணத்தை திரும்ப வாங்கினாலே 20 வருஷத்துக்கு பட்ஜெட் போட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு.
20 ஆண்டுகளுக்கு பட்ஜெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ பணம் அவங்கள்ட்ட முடங்கி இருக்குங்கிறாரு. அதனால் சாராயக்கடையை, அரசு மதுபான கடையை மூடுவது என்பது எளிதான விஷயம். ஆனால் நேர்மையான ஊழலற்ற ஆட்சி இருக்கணும் தமிழ்நாட்டில். ஊழலற்ற ஆட்சி ஊழல் இருக்கணும் அப்படின்னு இப்போ தாவக கொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாவக்க ஊழலற்ற ஆட்சி கொடுத்துருச்சா கொடுக்கலாம்? ஏன்னா இப்போ வந்து 60 நாள் தான் ஆகுது. அதனால் தாவக்க நம்ம வந்து உடனே என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த 60 நாளில் கூட ஒரு 3 ரெய்டு போயிருக்கிறாங்க. வட்டாட்சியர் அலுவலர் ரெய்டு, பத்திரத்துறை அலுவலர் ரெய்டு, மாநகராட்சி ரெய்டு, இப்படி பல விஷயங்கள் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறாங்க. அது ஒரு வகையில் வரவேற்க கூடாது. அது முழுசையாக ஒழிச்சிருவாங்களாங்கிற தெரியாது. ஆனால் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பது வரவேற்கத்தக்க விஷயம். அதே நேரத்தில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, செம்மலை, அப்புறம் வந்து இன்னொருத்தர் சொன்னீங்க ஏவாவேலு, இன்னொரு அதிமுக திமுக வந்த செல்வ கணபதி, இவங்கெல்லாம் சுடுகாட்டு ஊழல் இதெல்லாம் பண்ணிட்டு திமுகவுக்கு வந்தோன்னு புனிதராயிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ தாவக்காவில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர், குட்கா விஜயபாஸ்கர், செங்கோட்டையன் மேலேயும் இன்னும் ஊழல் வழக்குலாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, தண்டிக்கப்பட்டவர். இப்போ இவங்களாம் தாவக்கா வந்தோன்னு புனிதராயிடுறாங்களா? இல்லை, கண்டிப்பாக அதைத்தான் நான் திரும்ப சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஊழல் செஞ்சதுனால தான் இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்கு. இனிமேல் செய்ய மாட்டாங்க, செய்ய விட மாட்டார் விஜய்ங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அவர் செய்ய விடுவாரா இல்லையான்னு தெரியல. இங்கே வந்து அதே ஊழல் தப்பு பண்ணுவாங்களான்னு நம்மளால் சொல்ல முடியாது. பண்ணுனால் மீண்டும் அதான் சொல்கிறேன், இதே விஜயபாஸ்கரோ செங்கோட்டையனோ இதே ஊழலை மீண்டும் பண்ணால் அவங்க தூக்கி எறியப்படுவாங்க. மக்களே தூக்கி எறிவாங்க. விஜய் தூக்கி எறிகிறாரோ இல்லையோ, மக்கள் தூக்கி எறிவாங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு தயாராகிட்டாங்க, தெளிவாயிட்டாங்க. மக்கள் தெளிவானதுனால மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த மாற்றம் என்பது மக்கள் எடுத்த முடிவு தானே, காசு கொடுத்து எடுத்த முடிவிலே. ஓட்டுக்கு 10,000 கொடுத்தாங்க, தோத்துருக்குறாங்க. ₹1 கொடுக்கல, ஜெயிச்சிருக்காங்க. அப்போ மக்கள் மத்தியில் ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. அந்த வாங்கிட்டு ஓட்டு போடலன்றீங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடல, அதுவே தப்பு தானே. காசை வாங்குறதே தப்பு தானே. அது அவங்க ஒன்றும் வீட்டில் களை எடுத்து கொடுத்த காசு இல்லையே, வயலை விற்று கொடுத்த காசு இல்லையே. மக்களை சொல்லி அரசியலுக்கு வந்து கொள்ளையடிச்ச காசானே. கொள்ளையடிச்ச காசுனால அதை வாங்க என்ன போட்டு தப்பு இல்லை, என்ன போட்டு தப்பு இல்லை. ஒரு வீட்டில் ஒருத்தன் திருடிட்டு வந்து பங்கு பிரித்து கொடுத்துட்டா தப்பு இல்லைன்றீங்களா? இல்லை, திருடி போலீஸ் அவனையும் தான் பிடிப்பாங்க. யார் யாரெல்லாம் பங்கு பிரித்து கொடுத்தானோ. உங்களுடைய வாதம் சரியானது. ஒருத்தர் திருடிட்டு வந்து ஷேர் பண்ணுறது என்பது வேறு. நான் மக்களுக்கு நேர்மையான முறையில் பணியாற்றுவின் வாக்கு கொடுத்து அரசியலுக்கு வந்துட்டு அங்கே கொள்ளையடிக்கிறது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படி கொள்ளையடிச்ச பணத்தை தான் திரும்ப தேர்தல் செலவழிக்கிறாங்க. திருட்டுக்கும் கொள்ளைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இது வந்து திருட்டுங்கிறது ஒரு காலம் அவனை இயலாமையில் செய்கிறது, தெரியாமல் கூட செய்கிறது, இல்லை திருட்ட தொழிலாகவே செய்கிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் இவங்க சட்டமன்ற உறுப்பினர் வரவங்க, அமைச்சராக வரவங்க திட்டமிட்டே செய்கிறது. அதான் இப்போ நீங்கள் சொல்கிற வாதி இருக்கிறேன். இயலாமையில் செய்வது திருட்டு, திட்டமிட்டு செய்வது கொள்ளை. அப்ப திட்டமிட்டு செஞ்சு கொள்ளடிச்ச பணத்தை நம்ம ஏன் வாங்கினாடே, நீ கொடுக்காதடா போடா, அது மோசமான பணம்டா, எவ்வளோ பேருடைய வைத்தறிச்சல். இயலாமையில் திருடுறது, வறுமைக்கோ தேவைக்கோ திருடுறது, அது வேற. அப்ப நீங்க அதுலயே கிளியரா சொல்லிட்டீங்க. அப்ப நம்மளுமே அந்த காசு வாங்கும் போது வாக்காளர் விலைக்கு போயிடறான்னு அர்த்தம். ரைட். நீங்க ஒன்றும் இந்த தேர்தல் நல்ல ஒரு பாடத்தை புகுத்தி இருக்கு. கண்டிப்பா காசு கொடுத்தாலும் ஓட்டு இல்லை. ஆமா. அப்ப நீ அடுத்த தேர்தலில் காசு கொடுப்பாங்களா? கண்டிப்பாக இருக்காது, அது குறையும். இது ஒரே நாளில மாற்றம் என்பது. ஏன்னா இந்த காசு கலாச்சாரம், பணம் கொடுக்குற கலாச்சாரம் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது திருமங்கலம் தான். திருமங்கலம் பார்மலா திருமங்கலத்துக்கு முன்னாடியே வந்தது. இல்ல, திருமங்கலத்துக்கு முன்னாடியே விட நீங்க வந்து ஒரு இவரு எம்ஆர் ராதா நடித்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா 62ல் வந்த படம். அதுலேயே ஒரு டைலாக் இருக்கும். ஆமா, என்ன சும்மாடா ஓட்டு போட்டீங்க, காசு வாங்கிட்டு தான், ₹10 வாங்கிட்டு தானடா போட்டீங்க, ₹3 வாங்கிட்டு தானே போட்டீங்கன்னு. அப்போ அந்த படமே 62, 63, 60ல் வந்த படம். நான் தற்சயமாக பார்க்கும்போது பார்த்தேன், ஓ அப்போவே இந்த டைலாக் இருக்குன்னா அப்போ அதுக்கு முன்னாடியே அந்த ஓட்டுக்கு காசுன்றது வந்தனால தானே அவர் பேசுகிறாரு. இல்லை இல்லை, நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து 64 தான். திருமங்கலம் என்பது வந்து இல்லை சொல்லி முடிச்சேன், ஓப்பனாக வந்தது. இல்லை அதான், நான் வந்து 64 தான் பிறந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவர் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் அங்கே இருக்கிற ஜாம்பவன்கள், அந்த உயர் ஜாதி பணக்காரன் சோறாக்கி போடுவான், போய் சாப்பிட்டுட்டு மக்கள் ஓட்டை போட்டு வருவாங்க. பணமே கிடையாது, சாப்பாடு. அன்றைக்கி நல்ல ஒரு சாம்பார் சாதம் ரசத்தோட ஒரு சோத்தை போட்டால் மக்கள் வரிசையாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஓட்டை போட்டு வந்தாங்க. அது கொஞ்சம் காலப்போக்கில் மாற கொஞ்சம் பணம் கரப்டடாக மாறிச்சு. அதில் அதிகமான பங்கு வதிச்சது, பகிரங்கமாக வெடித்தது திருமங்கலம் இடைத்தேர்தலில்.
அதில் தான் வந்து பணம் வந்து ரொம்ப பூதகரமாக விளையாடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா தேர்தலையும் பணங்கிற நிலைப்பாடு வந்துருச்சு. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு ஆப்போசிட்டாக மாறி இருக்கு. நீ பணம் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது, வெளிப்பட பேசலாமே. விஜயே பிரச்சாரத்தில் தான் சொன்னார், யாராவது காசு கொடுத்தா வாங்கிக்கங்க, ஓட்டு போடாதீங்கன்னு. ஆமாம், அவர் பகிரங்க. நானே அதான் சொல்கிறேன். ஏன்னா காசு கொடுத்தா ஏன் வாங்கிக்கிற சொல்கிறோம்னா, யாரும் நேர்மை, காமராஜர் மாதிரியோ இவங்கள மாதிரி நேர்மையாக இருந்து அரசியல் பண்ணி சம்பாதிச்ச பணம் இல்லை. கள்ளத்தனமாக கொள்ளையடிச்ச பணம், மக்களை ஏமாற்றி மக்களுக்கு திட்டங்களுக்கு பேரில் 30%, 40% கமிஷன் வாங்கி சம்பாதிச்ச பணம். பாலம் கட்டாமல் இப்போ பாலம் கட்டி 6 மாதம் அடிச்சுட்டு போன பாலமெல்லாம் இருக்குது பொதுப்பணித்துறையில். கரூரில் ரோடு போடாமல் சம்பாரித்த காசுன்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு செலவழிக்கிட்டுமே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே. அந்த நோக்கத்தில் நம்ம சொல்கிறோமே தவிர அதுவும் சரிதானே, சரியில்லை, அது ஒரு விஷயம். இந்த சூழலை பார்க்கையில் தான் இந்த அரசு மதுபான கொள்கை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வாரப்ப திமுக சொல்லிச்சு, நடைமுறைப்படுத்தலை. 500 கடை மூடுன்றாங்க, மூடலை. அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப ரொம்ப பகிரங்கமாக சொன்னவர், கனிமொழியும் சொன்னது அதான், தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னாரு. ஆனால் 5 வருஷத்தில் என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ண. அதனால தான் இந்த தேர்தலில் திமுக தூக்கி எறியப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு காரணம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்கவே முடியாது. ஏன்னா பெண்கள் ஓட்டு அதிகமாக மாறினதுக்கு முக்கியமான காரணம் இந்த மதுபான கடைகள். இந்த சூழலில் 2006 26 பதவியேற்றோன்னா இவங்க ஒரு பெரிய அஜெண்டா, எப்படி திமுக 400 சொச்ச கடையை முடிச்சு நீங்கள் சொன்னீங்களோ அதே மாதிரி 717 கடையை நாங்கள் மூடுறோன்னு இவங்க ஒரு அறிவிப்பை விட்டாங்க. கடையும் மூடியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் அங்கே ஒரு 19 கடை மூடணும்னு ஒரு பட்டியல் வந்து அரசு வெளியிட்டிருக்கு. நாங்கள் கடந்த 2 மாதமாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒவ்வொரு திங்கட்கிழமை மனு கொடுக்குறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 19 கடை எங்கெங்கே மூடப்பட்டிருக்கு, கடை நம்பர் என்ன, எந்த தேதியில் மூடுனீங்க, எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னு 2 மாதம் மனு கொடுக்குறோம், இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, கடை மூடியாச்சு. ஒன்றும் அப்போ கடை மூடுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன அந்த வலியுறுத்தல் என்ன, அரசு வெளியிட்ட வலியுறுத்தல் என்ன, மதுபான கடைகள் பக்கத்தில் கோயில் இருக்கக்கூடாது, கோயில் இருந்தால் அந்த கடையை மூடிடணும், பள்ளிக்கூடம் இருந்தால் கடையை மூடணும், ஆஸ்பத்திரி இருந்தால் கடையை மூடணும், அது மாதிரி பேருந்து நிலையங்கள் இருந்தால் கடையை மூடணுங்கிறது தான் வழிகாட்டுதலாக சொன்னாங்க. திருவண்ணாமலை 19 கடையை மூடியிருக்காங்க. அந்த 19 கடை எங்கே மூடினாங்க, எந்த பக்கம் இருந்துச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் திருவண்ணாமலை டவுனுக்குள்ளேயே திருவண்ணாமலை கலெக்டர்ஸ் பக்கத்தில் வேங்கிக்கால்னு ஒரு பகுதியில் ஒரு மதுபான கடை இருக்குது, 9249 அப்படிங்கிற ஒரு கடை. இந்த கடை பக்கத்தில் ஒரு தனியார் ஸ்ரீராம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஸ்ரீ வித்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, பெண்கள் பள்ளிக்கூடம், +2 வரைக்கும் இருக்குது. 2022 அந்த கடையை மூடணும்னு அந்த மாணவிகள் ஊர்வலமாக போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. மீடியாலாம் வந்திருக்கு செய்தி, எந்த நடவடிக்கை எடுக்கலை. 2023 மனு கொடுக்குறாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கலை. 2004 அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுப்பேற்ற தர்பகராஜ் IAS அவர் வந்து சரி இவ்வளோ பிரச்சனை வருது, மாணவர்கள் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கடையை மூடலாங்கிற ஒரு பரிந்துரையை முன்வைக்கிறார். ஃபைல் ரெடி ஆகையில் அமைச்சர் ஏவாவேலுக்கும் அந்த மாவட்டத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த துணை சபாநாயகர் பிச்சாண்டிக்கும் அங்கே முரண்பாடு ஏற்படுது. ஏன்னா அந்த மதுபான கடை இருக்கிற இடம் திருவண்ணாமலை தொகுதி, மாற்றப்படக்கூடிய பகுதி கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி. அப்போ ஏன் தொகுதிக்கு நீங்கள் கடையை மாற்றக்கூடாது அப்படின்னு 2 பேருக்கு ஏற்பட்ட அந்த முரண்பாடு ஈகோனால அந்த கடை இன்னைக்கு வரைக்கும் மாற்றலை. 2 முறை தர்பகராஜ் IAS முயற்சி எடுத்து அந்த கடை மாற்றலை, அங்கேயே தான் இருக்குது. ஒரு கலெக்டர் உத்தரவு போட்டு கூட மாற்ற முடியல, மாற்றலை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த கடையினுடைய மேற்பார்வை சூப்பர்வைசர் சொல்லக்கூடிய சங்கர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொழிற்சங்கத்துடைய பிரதிநிதி. அப்போ இந்த பின்னணியெல்லாம் இருக்கிறதுனால கடையை மாற்ற முடியாமல் அங்கே இருக்குது. அப்போ அந்த கடை அங்கே நிறைய வருமானத்தை ஈட்டுதுன்னு நினைக்கிறேன். வருமானத்தை ஈட்டுதோ, அவர் நல்லா சம்பாதிக்கிறார் சங்கர். ஏன்னா அந்த கடையினுடைய இடம் அவர் மைத்துனர் பேரில் பினாமியாக வாங்கியிருக்கிறார். ஏன்னா மாதம் 60,000 ரூபா வாடகை. இதெல்லாம் உண்மையா, சும்மா எதுவும் சொல்கிறக்கூடாது, டிவியில் ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இருக்குது. சும்மா சொன்னால் அவங்க கேஸ் போடலாமே. இல்லை, ஒரு பேரை சொல்கிறேன்னா அதுக்கான நான் நெறியாளராக நான் கேட்கணும்ல, நான் எம்எல்ஏ அவங்க தாராளம் கேஸ் போடலாம். கண்டிப்பாக. அப்படின்னா ஓகே, பேசுங்க. அவங்க பினாமியில் அந்த கடை நடத்துகிறாங்க.
என் கேள்வி என்னன்னா, அரசு விதிமுறையின்படி பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது. பள்ளிக்கூடம் பக்கத்தில் ஏன் இந்த கடையை நடத்துறீங்க? ஏன் கடை மூடுற லிஸ்ட்டில் அந்த கடை வரல? இந்த 19 கடை வந்துச்சு இல்லையா? அப்போ இதில் வந்து இந்த கடை அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? தற்போராஜ் கலெக்டர் 2 முறை மூடுறதுக்கு உத்தரவு போட்டார்ல, அதுக்கப்புறம் கூட ஏன் கடை அந்த லிஸ்ட்டில் வரல? அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தான் ஒன்று, இவர் தொழிற்சங்க பிரதிநிதியாக இருக்கார், இன்னொரு மாதம் 60,000 ரூபா வாடகை எடுக்கிறாங்க. இப்போ தான் மாறி 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஆனால் இப்போ அதான் சொல்லி அந்த கதை இப்போ தான் நான் வரேன். அதுக்கப்புறம் நிறையா போராட்டங்கள் அது இதுன்னு எடுக்கிறோம். இப்போ வந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி திருவண்ணாமலை டவுனுக்குள்ள காமராசர் சிலைன்னு ஒரு சிலை இருக்குது. அந்த சிலைக்கு எதிர்த்தாப்புல காமராசர் சிலைக்கு பின்புறம் அரசு மருத்துவமனை, காமராஜர் சிலைக்கு எதிர்த்தாப்புல 9481 என்கிற ஒரு அரசு மதுபான கடை, கடைக்கு தென்புறத்தில் தனியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கடைக்கு வடக்கு புறத்தில் ஒரு பழைய தெப்பம், பழமையான கோவில். அந்த தெப்பத்திலிருந்து தான் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். இது ட்ரெடிஷனலாக இருக்கிற ஒரு கல்ச்சர். அது மாத்திரம் இல்லாமல் மாதத்துக்கு லட்சக்கணக்கான பேர் அந்த கிரிவலம் போகிறாங்க இல்லையா, அந்த கிரிவல பாதையில் தான் இருக்குது அந்த கடை. பொதுவாக நீங்கள் சொல்லும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆன்மீக பூமி உலகத்துலேருந்து எல்லாரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு சில இடங்களுக்கெல்லாம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே கடைகளே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, அதையே இந்த அரசுகள் செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறது 10 கிலோமீட்டர் உள்ள, நீ சொன்ன 500 மீட்டருக்கு அப்பால் கூட கடை வை. நீ இப்போ இந்த அரசு கொண்டு வந்த விதி இருக்கு இல்லையா, 500 மீட்டர் பாதையெல்லாம் இருக்குன்றது வந்து கிரிவல பாதை. அதோட குடும்பம் உங்களுக்கு தெரியாத தோழர், அந்த பகுதியில் இருக்க சாமியார்கள் பூரா பகல்லே தண்ணி அடிக்கிறான். அடேங்கப்பா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பகிரங்கமாக சொல்கிறோம், இது ஆதாரங்களோட தான் சொல்கிறோம். அது எல்லாரும் நீங்கள் வந்து பார்க்கலாம். பகிரங்கமாக காலையில் எந்திரிச்சோன்னே அப்படியே வீதியிலே அந்த ரோட்லேயே மக்கள் போடுறான், உட்காந்துட்டு கோட்டரை சாப்பிட்டுட்டு போகிற வர மக்கள்கிட்ட காசு கேட்டு தொல்லை பண்ணுறான். ஏன்னா வரக்கூடங்க, ஆந்திராக்காரன் வரான், கர்நாடகாரன் வரான், கேரளா எல்லாம் வராங்க, அவங்களுக்கு மொழி தெரியாது. இவன் தமிழில் திட்டுறான், அசிங்கமாக திட்டுறான். இதெல்லாம் ஒரு புகாராக கொடுத்து அவங்கள வந்து சரி கட்டுறதுக்கான அதான் சொல்கிறேன் தோழர், உங்கள் அமைப்பு அதைத்தான் சொல்ல வாரிப்பேன். இதையெல்லாம் எழுத்துப்பூர்வமாக 5வது மாதமே மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துட்டோம், அமைச்சர் பார்த்து கொடுத்துட்டோம், செக்ரட்டரியை பார்த்து கொடுத்துட்டோம், டாஸ்மார்க் எம்டியை பார்த்து கொடுத்துட்டோம், மாவட்ட அங்கே டாஸ்மார்க் மேனேஜர் கொடுத்துட்டோம். இதெல்லாம் கொடுத்துட்டு போன 29/5 ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவிக்கிறோம், இந்த கடையெல்லாம் மூடணும்னு. அந்த முற்றுகை போராட்டத்தில் திருவண்ணாமலை ஆடியோ பேச்சுவார்த்தை கூப்பிட்றாரு, ஆடியோ தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை என்ன முடிவு எடுக்கப்படுதுன்னா, 29/5/2026 7 தினங்களுக்குள் நாங்கள் அந்த கடையை வேறு இடத்துக்கு மாற்றிக்கிறோங்கிறாங்க. நாங்கள் கடையை மூடுங்கன்றோம், அவங்க வேறு இடத்துக்கு மாற்றுங்கன்றாங்க. அப்போ நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். சரி, அரசுக்கு வருமானத்துக்கு போதும், எங்களுக்கு இந்த பொதுமக்கள் இடையூறு இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். மாணவர்களுக்கோ பெண்களுக்கோ பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கணும், அதனால் அந்த கடை எடுத்துருங்க, நீங்கள் அப்புறப்படுத்திட்டா சரி அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிட்டு டாஸ்மார்க்கினுடைய மாவட்ட மேலாளரும் கையெழுத்து போட்டிருக்காரு, ஆர்டிஓ கையெழுத்து போட்டிருக்காங்க, டிஎஸ்பி கையெழுத்து போட்டிருக்காங்க, நாங்கள் போராட்டக்குள்ளும் கையெழுத்து போட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கடை மூடலை. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் தனியார் அரசு டாஸ்மாக் கடைகளை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். கோயில் உள்ள நகரங்கள் இந்த மாதிரி இங்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த சாமியார்கள் தண்ணியை போட்டு காசு கேட்குறாங்க, இதுக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கோன்றீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்களா, எடுக்க மாட்டாங்களா? இல்லை சாமியாரங்களை தொட்டால் பிரச்சனை வரும்னு பயப்படுறாங்களா? இல்லை, போலீஸ் இதில் எந்த நடவடிக்கை எடுக்கல. நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கிடையாது. அது ஏன்னா நீங்கள் ஆந்திரா, மற்ற பெங்களூரு எல்லா மாநிலத்திலேருந்தும் திருவண்ணாமலை கோயிலுக்கு வராங்க. இன்றைக்கி பிரசித்தி பெற்ற கோயிலாக அது மாறி இருக்குது. ஆமாம், சித்ரா பௌர்ணமியாக இருக்கட்டும், மாதம் ஒரு முறை அமாவாசை, இதுக்கெல்லாம் நல்ல கூட்டங்கள் வரும்போது அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸ் தானே, சரக்கு போட்டு பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போது இன்றைக்கி கேட்டு தொல்லை பண்ணுறவங்க நாளை கோவத்தில் கல்லு எடுத்து எரியும் போது அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறும்ல. இல்லை, சமீபத்தில் நடந்துச்சு இல்லை? அப்போ அது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தீங்கன்னா தானே அதுக்கான நடவடிக்கைகள் கரெக்டாக இருக்கும். தோழர், அதான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது மாதிரி சம்பவம் நடந்துச்சு. சித்ரா பௌர்ணமி போகிறப்ப ஒரு பெண் தனியாக போயிட்டு இருக்கிறாங்க, போதையில் வந்த ஒரு கும்பல் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுறாங்க. சின்ன பொண்ணு, பெரிய இஷ்யூ ஆச்சு, அது இஷ்யூ ஆச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து கொஞ்சம் கெடுபிடி போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் சாமியார்களை என்ன கட்டுப்படுத்த முடியலை. அவன் வந்து அந்த பாதையிலே தான் உட்காந்துருப்பாங்க, உட்காந்துக்கிட்டு காசு கேட்க சாரத்து கூட கஞ்சா குடிய இந்த மாதிரி. ஏன்னா இன்னொரு தகவல் கூட என்ன சொல்லுதுன்னா, அவங்க மூலியமாகவே கஞ்சா விற்பனை நடக்கிறதா கூட தகவல் இருக்குது. ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சிகள்லாம் வந்தது,
கஞ்சா போடுறாங்க, கஞ்சா அவங்க போடுறத விட விற்கிறாங்க. அவங்களே விற்பனையாளராக மாறுறாங்க. இது ஏன்னா அவங்கள வச்சு தொழில் செய்ய ஈஸி. ஏன்னா வெளிநபர்லாம் அடையாளப்படுத்திடுறாங்க. இவங்களை அடையாளப்படுத்த முடியாது, ஈஸியாக விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போங்கு கூட திருவண்ணாமலை வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் மக்கள் கருத்தாக பரவி இருக்கு. இப்போ இந்த சூழலில் தான் தலித் விடுதலைக்கும் அந்த 2 கடையும் மூடணும் அப்படின்ட்டு நேற்றைய தினம் சென்னையில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அவருடைய நிர்வாக இயக்குனர் நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் நேராக சந்தித்து பேசியிருக்கிறோம். 10 நாளில் அந்த 2 கடையை நான் மாற்றிடுறேன், கடை இருக்காது அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அப்படி அவர் அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் கடையை மாற்றலை அப்படின்னா தலித் விடுதலை இயக்கம் சார்பாக வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கருப்பு கொடி ஏந்தி முற்றுகை போராட்டத்தை நடத்துவோங்கிற பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த மது ஒழிக்கணும் என்கிறது அங்கே பிரதானமாக இருக்குது. இது எனக்காக தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை இல்லை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்கு எதிரான விஷயமா இருக்குது மது. அதனால அதுக்கு தலித் விடுதலைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ இந்த விஷயத்தில் கவனம் செலுத்திட்டு இருக்கோம். பல்வேறு விஷயங்கள் கவனம் செலுத்துகிறோம். இப்போ இந்த மதுபான கடை ஒழிப்பில் ரொம்ப கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக புள்ளி விவரம் கேட்டுட்ருக்குறோம். இந்த 717 கடை எங்கெங்கே மூடப்பட்டிருக்கு, உண்மையிலேயே மூடி இருக்காங்களா, இல்லை மூடின மாதிரி மூடிட்டு திரும்ப கடை திறந்துட்டாங்களா, இந்த 11 to 11 திரும்ப கடை திறக்கிறாங்க. இது வரைக்கும் 11 to 11 திறந்த மாதிரி தெரியல இந்த அரசு. 12 to 10 12 to 10ங்கிறது இல்லை, இப்போ 11 to 11 அந்த கவர்மெண்ட்டே நடத்துது பல இடங்களில். இல்லை 12 மணி தானே ஓப்பன் பண்ணுறது. 11 to 11 அப்படியா? கடைக்கு பேரே 11 to 11. இல்லை அரசு உத்தரவு மதியம் 12 முதல் இரவு 10 மணி வரை தான். இன்னும் அந்த நடைமுறைக்கு வரல. நிறைய இடத்துல இருக்கு. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல இருக்கு, ஒரு சில இடங்கள்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றது 11 to 11 அரசு நடத்துற கடைகள் இல்லை. அது மாதிரி இருக்கு. திருவண்ணாமலையில இருக்கு. அப்படியா? திருவண்ணாமலையில ஜிஹெச்ல இருக்கு. தெரியாம இல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட. இப்ப கேட்கிறேன், அப்ப நடந்துச்சா என்னன்னு தெரியல. புதிய நான் இப்ப என்ன 11 to 11 அல்லது 12 to 10 அந்த கடை என்ன நீங்க சொல்றது கடந்த ஆட்சி அதிமுக ஆட்சி எல்லாம் அது இருந்திருக்கு. அதாவது 24 hours பிளாக்ல வித்த கடைலாம் இருந்திருக்கு. பிளாக்ல தமிழ்நாடுக்குள்ள நீங்க அது எல்லா இடத்துல விற்கிறாங்க தோழர். கடை திறந்தாங்களான்றது தோழர், நீங்க பிளாக்ல வெளி மார்க்கெட்ல விற்பனை என்பது தமிழ்நாடு முழுக்கம் 24 மணி நேரமும் இப்பவும் நடக்குது. இப்ப தமிழக வெற்றி கழக ஆட்சியில் அதெல்லாம் ஒழிச்சிட்டாங்கிறதெல்லாம் கற்பனையான பேச்சு சொல்லிட்டு இருக்காங்களே. நாங்க அவங்க சொல்றாங்க, அதான் சொல்றேன், கற்பனையான பேச்சு. எல்லா இடத்துலையும் 24 மணி நேரமும் மது விற்பனை என்பது. இப்போ என்னுடைய ஒன்றியம், சொந்த ஊர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அலங்காநல்லூர் பிளாக். தமிழ்நாட்டிலே அலங்காநல்லூர் ஒன்றியத்திலாம் ஒரு மதுபான கடையும் இல்லை. இல்லாத ஒரு ஒன்றியம்னா அது அலங்காநல்லூர் ஒன்றியம் மட்டும்தான். மதுபான கடையே இல்லை. அந்த ஒன்றியத்தில் இருந்துச்சு. அதிமுக பீரியட்ல அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி கடையை மூடியாச்சு. அதிமுக பீரியடுக்கு அப்புறம் கடந்த 5 திமுக கடை கொண்டு வர எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஆனால் வெளிநபர்கள் விற்பனை சகசமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. எல்லா ஊர்லேயும் நடக்குது. அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இல்லை நாங்கள் வெளி மார்க்கெட்டை ஒழிச்சிட்டேன்னு சொன்னால் அது ஏமாற்று வேலை. அதே நேரத்தில் இந்த 10 ரூபா பிரச்சனை ரொம்ப பெருசாக இருந்துச்சு. விஜய் அவர்களும் பிரச்சாரத்தில் பாட்டெலாம் பண்ணார். ஆமாம், 10 ரூபா ஒழிஞ்சிருக்கா? 10 ரூபா ஒழிஞ்சிருக்கா அப்படிங்கிறத விட நிச்சயமாக இல்லை. பல இடங்களில் இருக்குது. பல இடங்களில் வீடியோ எடுத்து போடுறாங்க. இப்போ ஒரு 200 பேருக்கு மேலோட பணி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க டாஸ்மார்க் ஊழியில் 10 ரூபா அந்த பஞ்சாயத்தில். அது 2-3 விஷயங்கள் சொல்லி எனக்கு என்னென்னா, அவங்க பேட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எங்களுக்கு சம்பளம் பத்தலை, நாங்கள் அதனால தான் 10 ரூபா வாங்குறோங்கிறாங்க. இது அடிப்படை கேள்வி அதுதான். அந்த தொழிற்சங்கத்துக்கும் அதனுடைய நிர்வாகிக்கும் இவர் தலைவர் வழக்கறிஞர் பாரதி கூட அதை நியாயப்படுத்தி பேசுகிறாரு. எனக்கு அது உடன்பாடு இல்லை. உனக்கு பிடிக்கல, ஏன் இந்த வேலையில் இருக்கிற? கரெக்டு. ரிசைன்மெண்ட்டு போயிரு. 12,000 ரூபா சம்பளம், 15,000 சம்பளம் உனக்கு கட்டுப்படி ஆகலை, நீ ஏன் இந்த வேலையில் இருக்கணும்? நீ இருந்துக்கிட்டு நான் 10 ரூபா வாங்கி நியாயப்படுத்துறது தவறு இல்லையா? ஆமாம், அது தொழிற்சங்கம் சப்போர்ட்டாக இருக்குது. அதை விட அயோக்கியத்தனமான செயல். கண்டிப்பாக எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. 10 ரூபா வாங்குறதுலையும் உடன்பாடு இல்லை, நியாயப்படுத்தலையும் உடன்பாடு கிடையாது. இது ஒழிஞ்சிருச்சான்னா 99% இல்லை. எங்கேயோ ஒரு இடங்கள்ல ரேராக தான் நடந்துட்டு இருக்கே தவிர முழுமையாக என்ன ஒழிக்கப்படாது. ஏன்னா அது 2 ரூபாயில் ஆரம்பிச்சது. ஆமாம், 10 ரூபாயில் 20 ரூபா சில இடத்துல வாங்குறான்னு கூட சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, ஏரியாவுக்கு தக்கன கடைக்கு தக்கன சொல்கிறான். அதே போல் இந்த டாஸ்மாகில் 10 ரூபா எல்லாருமே பெருசாக பேசுகிறாங்களே ஒழிய, டாஸ்மாக் பாருக்குள்ளே நடக்கிற அந்த விலையேற்றத்தை யாருமே பேசுறதில்ல.
டாஸ்மாகை விட பல மடங்கு உள்ள விற்கிறாங்க. ஆமாம், 20 ரூபா தண்ணி பாட்டில் 50 ரூபா விற்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு 2 ரூபா டம்ளர் 10 ரூபா விற்கிறதா குற்றச்சாட்டு இருக்கு. சாப்பிட்ற பொருட்கள் 2 ரூபா கடையில் விற்கிற அந்த கடலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 10 ரூபா 15 ரூபாய்க்கு விற்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இங்கே வாங்குற 10 ரூபாவை விட பாரில் விற்கிற பொருட்களின் விலை ட்ரிபிள் மடங்கு 10 மடங்கு. இல்லை அதான் தோழர், அதில் 2-3 விஷயம் நம்ம அந்த பாருங்கிற விஷயத்தை பேசுகிறப்ப நீங்கள் ரொம்ப அவசியமாக கவனிக்கணும். அதில் வந்து பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்காரங்க தான் ட்ரெண்ட் எடுக்கிறாங்க. போன பீரியடில் பார்த்தா புதுக்கோட்டை தான் ஒருத்தர் ஏஜென்ட், தஞ்சாவூர் புதுக்கோட்டைக்காரர், ஆள் ஒரு தமிழ்நாட்டுக்கே. ஓ, ஒரே ஆள் தான், ஒரே ஆள் தான் ஏஜென்ட்டு. அவர் சொல்கிறவருக்கு பார் கிடைக்கும், அவருக்கு சேர வேண்டிய பணம் கரெக்டாக போயிடும். இப்போ ஒரு பாருக்கு வந்து நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா வாடகை 20,000லேருந்து 60,000 ரூபான்னா டெபாசிட்டு 50 லட்சம் வாங்குறாங்க பாருக்கு. ஆமாம், சாதாரண பாருக்கு சொல்கிறீங்களா? பாருக்கு டெபாசிட்டு. அந்த டெபாசிட் பணம் திரும்ப ரீஎம்பர்ஸ் கிடையாது. இது இல்லாமல் வாடகையே தனியாக. மணமகிழ் மன்றத்துக்கே 15 லட்ச ரூபா தான் அப்ரூவலுக்கு வச்சுருந்தாங்க. இப்போ தான் 30 லட்ச ரூபா ஆகிருக்கு இந்த கவர்மெண்ட்டு. அப்போ டாஸ்மாக் சார்ந்து நடத்துகிற அந்த பாருக்கு ஏன் அவ்வளோ காசு? யார் சொன்னது? எல்லா பாரும் திமுக பீரியடில் அரசு அனுமதி நடந்த பார் எல்லாமே டெண்டர் விட்டு தான் நடத்தினாங்க. அந்த டெண்டரில் பேருக்கு டெண்டரை தவிர, ஆனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதுக்கு தக்கன கமிஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு அல்லது ஒரு நாளைக்கு இந்த கடையில் 10 லட்ச ரூபா சேல்ஸ் ஆகுதுன்னா அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கு. 50 லட்ச ரூபான்னா அதுக்கு 50 லட்ச ரூபாலாம் பெருமா ஆகுறதில்ல. ஒரு நாளைக்கு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாங்கிறாங்க ஃபர் டே ஒரு கடைக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு பேருக்கு கவர்மெண்ட் டெபாசிட், ஆனால் கவர்மெண்ட் கணக்குக்கு வருதானா இல்லை, அது எங்கே போகுதுன்னு தெரியாது. ஆனால் அந்த பணம் ரீஎம்பர்ஸா இல்லை. இது இல்லாமல் மாத வாடகை. அப்போ அவன் அதில் தானே கை வைப்பான். அவன் எங்கே கை வைப்பான் சொல்லுங்க? அப்போ பரவாயில்லன்றீங்க? பரவாயில்லன்னு சொல்ல, இதுக்கு அரசு தானே உடந்தையாக இருக்குது. இந்த ஊழலுக்கு உடந்தே அரசு தான் சொல்கிறேன் நான். நம்ம டாஸ்மார்க்கை ஒழிக்கணுங்கிறோம், அதுலேயே நீ வந்து இன்னொரு பார் நடத்திக்கிட்டு பாரில் வந்து காசு வாங்க நம்ம குற்றச்சாட்டு டாஸ்மார்க் ஒழிச்சுட்டா பார் இல்லையே. அடிப்படையில் நம்ம கை வைக்காமல் அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிற விஷயத்த லாபி பண்ணுறதோ இல்லை அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ தப்பு தான்றேன் நான் என்ன பொறுத்தவரை. இப்போ அதே நேரத்தில் இப்போ இந்த டாஸ்மாகை வந்து மீண்டும் 2003க்கு முன்னாடி இருந்த மாதிரி தனியார் எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தனியாருக்கே கொடுக்க போகிறதா ஒரு தகவல் ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. இந்த அரசு வந்ததுலேருந்து எதுக்கு அரசு ஏன் நம்ம சாராயம் விற்கணும், அரசு ஏன் சரக்கு விற்கணும், பழையபடி ப்ரைவேட்டுக்கே கொடுத்துருவோம், அவங்க விற்றுக்கிட்டோம், நமக்கு நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி அந்த மாதிரி வரிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரதானே செய்ய போகுது அப்படின்னு இந்த அரசு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறதா பரவலான ஒரு பேச்சு இருக்குது. அப்படி ஒரு தனியாருக்கு கொடுக்குற மாதிரி வந்தால் நீங்கள் அது ஓகே நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிற வாதாந்தத்தில் சாராயத்தை ஒழிக்கணுங்கிறோம். அரசு மதுபானத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறப்ப திரும்ப தனியார் கொடுத்து நல்லதாங்கிறது இது இந்த வேலை சரியான விஷயம். இப்போ கவர்மெண்ட் அது அப்படி விவாதம் பண்ணால் கூட நான் மீண்டும் அதான் சொல்கிறேன். இந்த நீங்கள் சொல்கிற ஒரு விவாதம் இருக்குது, இன்னொரு விவாதம் கூட போயிட்டுருக்கு. அரசே ரெக்ரிங் கிளப் மாதிரி நடத்த போகுது, சாப்பாடெல்லாம் அங்கேயே கிடைக்கும், உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு எல்லா வேலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு கிளப்பாக மாற்றுறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எது நடந்தாலும் தவறு தான். ஏன்னா இப்போ பூரண மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு நீ தனியார்கிட்ட கொடுத்தாலும் தவறு தான், நீ அரசை ஏற்றுக்கிட்டு அது உணவு விடுதியாக மாற்றினாலும் தவறு தான். இந்த தவறை தாவக செஞ்சால், நிச்சயமாக சொல்கிறேன், இந்த தவறை தாவக செஞ்சிச்சுன்னா அடுத்த எலெக்ஷனை தூக்கி எறிவாங்க, மக்கள் தூக்கி எறிவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது தூக்கி எறிய மாட்டாங்க, மக்கள் ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு நினைக்கிறதுலாம் தவறு. இப்போ உதாரணத்துக்கு நான் தான் சொல்கிறேன்னே, இப்போ திருவண்ணாமலையில் அந்த 2 மதுபான கடையில் 3 தலித்து விடுதலைக்கும் கடந்த 4-5 மாதமாக தொடர் போராட்டங்கள் எடுக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிற தமிழக வெற்றி கழகம் அதை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. ஏற்கனவே ஆட்சியில் இல்லாதப்போ போராட்டம்லாம் பண்ணாங்க, அப்போ பண்ணாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகமோ அல்லது அங்கே இருக்கிற நிர்வாகிகளோ இல்லை இது கோயில் இருக்குது, இது பள்ளிக்கூடம் இருக்குது, இந்த கடையை மூடுங்கன்னு குரல் கொடுக்கல. எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்கல. ஒருவேளை எங்களுக்கே சந்தேகம் இருக்குது, இவங்க வந்து இந்த கடைக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் கூட எங்களுக்கு எழும்புது. இந்த நிலை நீடிச்சுச்சுன்னா நீங்கள் சொல்கிற நிலை தான், தனியார் கொடுத்தாலும் இதே நிலைமை தான். தனியாக வந்து ரெக்ரிங் கிளப்புங்கிற பேரில் நல்ல நவீன விடுதியை அதை மாற்றினாலும் தாவேக்காவுக்கு தான் பாதிப்பை தவிர மக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை. இப்போ அப்படி எடுத்துக்கிட்டால் இப்போ எப்படி சொல்கிறதுனா, அரசு வந்து இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க அரசு கட்டில் அமர்ந்த பிறகு எதிர்த்தவங்க இப்போ எதிர்க்கலை,
அப்போ இவங்களும் சராசரி அரசியல் கட்சி மாதிரி தானே? எப்படி ஏற்றவங்களை இருக்குல்லங்கிறீங்க? அதாவது திமுக ஆட்சியில் இவங்களே போய் பல கடைகளை மூடுங்கன்னு போராட்டம் பண்ணாங்க. ஆமாம். இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் உங்களை மாதிரி ஆட்கள் கூட இணைந்து கூட வரமாட்டாங்கன்னும் போது இவங்களும் சராசரி அரசியல் அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன். இப்போ திருவண்ணாமலையில் இருக்க இந்த நிலையை பார்த்தா தாவேக்கா அந்த மாவட்ட தாவேக்கா கூட அரசு தமிழக அரசின் வழிகாட்டலுக்கு எதிர்ப்பாக இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அல்லது இந்த மதுபான கடைகளை மூடுறதுல ஏன் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க அந்த சந்தேகம் எனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கே இருக்குது. இந்த சந்தேகம் அதிகரிக்க என்ன ஆகும்? மக்கள் அந்த கட்சியை தூக்கித்தானே இருவாங்க. அப்போ அதுக்கு கட்சி தயாராகணும்னா தலைமை சரியான வழிகாட்டுதல் இருக்கணும், மது ஒழிப்பில் கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் இப்போ விஜய் நிறையா பண்ணிட்டு வர்றாரு, நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு பரவலான ஒரு பேச்சும் இருக்குது. அப்போ உங்களை மாதிரி அமைப்புகள்லாம் முதல்வரை சந்தித்து இதை நீங்கள் ஏன் நடத்துறீங்க, இதை நீங்கள் நிறுத்திடலாமே, டோட்டலாக ஒரு குஜராத் போல் மதுவிலக்கு மாநிலமாக கொண்டு வரலாமே, அதுக்கு பதில் கல் உடலுக்கு ஆரோக்கியன்றாங்க, ரொம்ப வருஷமாக கல் இறக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கலான்ற மாதிரி. இது ஏற்கனவே மதுரை ஹைகோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, தமிழக அரசு இப்போ தான் கொடுத்துருக்காங்க. அது அரசு மறுபரிசீலனை செய்யணும், கல் இறக்குறத ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து நம்ம சொல்லவில்லை, ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்கு. அதில் முடிவெடுக்க வேண்டியது வந்து மாநில அரசானே. இப்போ நம்ம தலித் விடுதலை இயக்கம் போய் விஜயை சந்திச்சு இந்த குரல் கொடுக்குறனால அவர் ஏற்றுக்க போகிறாரா இல்லையாங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் முயற்சி தானே நீங்கள் சொல்கிற நான் ஏற்றுக்கிறேன். அதான் நான் சொன்னல, நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். இந்த 717 கடை தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மூடி இருக்கிறாங்க, எங்கே மூலம் அந்த ஆய்வு எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்டே ஒன்றும் தரல. அந்த லிஸ்ட்டை நாங்கள் பகிரங்கமாக கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நிச்சயமாக முதல்வர் சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும். இந்நேரத்துக்கு அவங்க வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ஆன்லைனில் போட்டிருக்கணுமே. ஆன்லைனில் போட்டிருக்காங்க 717 கடைகளை மூடிவிட்டோம் இந்தந்த ஏரியான்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே வந்து 474 கடைகள் திமுக ஆட்சியில் மூடும் போதும் அந்த லிஸ்ட்டு போட்டாங்க. அதுக்கு முன்பு எடப்பாடி அவர்கள் 372 கடைகள் மூடினார், அவரும் லிஸ்ட்டு போட்டார். அதுக்கு முன்னாடி அம்மையார் மூடினாங்க, ஒரு 400 கடைகள் லிஸ்ட் போட்டாங்க. கலைஞர் வந்து 6ல் வரும்போது மூடினார், அதுவும் லிஸ்ட் இருக்குது. ஆனால் 2011 கலைஞரோட தேர்தல் அறிக்கையில் முதன்மையாக இருந்தது வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிப்பு, மது கடைகளை மூடுவேன்னார், பகிரங்கமாக சொன்னார். பகிரங்கமாக சொன்னார். அந்த வாட்டி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சி 2021 ஸ்டாலின் கிடைச்சி மூடலை. ஸ்டாலின் பகிரங்கமாக சொன்னார்ல. ஏன் கனிமொழியே பேசுனாங்க. கனிமொழி பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க, அதிமுக ஆட்சியில் இளம் விதவைகள் எண்ணிக்கை கூடி போச்சுனாங்க அரசு மதுபானத்தினால. கடந்த 5 வருஷம் இப்போ இளம் விதவைகள் எண்ணிக்கை கூடலையா? கண்டிப்பாக. அப்போ இதெல்லாம் நாடகம் தானே, மக்களை ஏமாத்துறதுக்கான நாடகம். அந்த நாடகத்தினால இன்றைக்கி அவங்க அம்பலப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதில் இவங்களும் நாடகம் நடத்தினாங்கன்னா இவங்களும் தூக்கி எறியப்படுவார்கள். அதில் இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இன்னைக்கு படித்த இளைஞர்கள், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, பெண்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க, தெளிவாக இருக்கிறாங்க. இதில் எங்கே தவறு நடந்தாலும் பாதிப்பு அடிமட்டத்தில் இருக்கிற தாவக தொண்டனுக்கு இல்லை, மாவட்ட செயலாளருக்கு இல்லை, ஒன்றிய செயலாளருக்கு இல்லை, சட்டமன்ற உறுப்பினருக்கு இல்லை, கட்சிக்கு தான் பாதிப்பு. அப்போ கட்சி தான் சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த 60 நாட்களில் விஜயோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, விஜயோட செயல்பாடுகள் அதான் 2 விஷயம். ஒன்று, நான் பார்த்தது வந்து அவர் சொன்ன பகிரங்கமாக பேசுகிற விஷயம். நானும் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணுறவங்கள விட மாட்டேன், தப்பு பண்ணவங்களே விட மாட்டேன். அந்த 3 பாயிண்ட் வச்சார். தப்பு நான் பண்ண மாட்டேன், என் கூட இருக்கவங்கள தப்பு பண்ண விட மாட்டேன், ஏற்கனவே தப்பு பண்ணவங்கள விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு 3 பாயிண்ட்டை வச்சார். அந்த விஷயத்தில் இந்த ரைடெல்லாம் நான் பார்க்குறேன். தாலுகா ஆஃபீஸோ, பத்திர ஆஃபீஸோ, மாநகராட்சி ஆஃபீஸோ இந்த ரைடு அப்படிங்கிறது. ஆனால் திமுக ஆட்சியில் அது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் பகிரங்கமாக சொல்ல முடியும். பல உதாரணங்களை சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப திருவண்ணாமலைக்கு தான் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா திருவண்ணாமலை மட்டுமே நான் ரொம்ப கவனம் செலுத்துறேன்னா அங்கே ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய மாவட்டங்கள் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது. அதுக்கு எதுக்கு சொன்னேன், இப்போ மதுரை எடுத்துக்கங்க, எல்லா மாவட்டங்களும். என் மதுரையில் எத்தனை கோடி ஊரில் நகராட்சி நடந்துச்சு, மாநகராட்சியில்? அந்த டைம்லேயே நடவடிக்கைலாம் எடுத்தாங்களே. எடுத்து என்ன நடந்துச்சு? வழக்கு போடுதல் மட்டுமே தீர்வு இல்லை. அந்த பணம் திரும்ப ரெக்கவரி பண்ணப்பட்டுச்சா? அந்த பணம் யாருடைய பணம்? மக்கள் பணம் தானே. பலாயிரம் கோடி ஊழல், அந்த பணம் ரெக்கவரி பண்ணி கஜானா கொண்டு வந்திருக்கணும்ல. கண்டிப்பாக கொண்டு வரலையே. அப்போ இந்த தவறுகள் வந்து தொடர்ச்சியாக நடக்கத்தான் இப்போ இவர் இதை வந்து முறைப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, அது எடுத்தோன்னே ஊழலை ஒழிச்சிட முடியுமா அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. ஆனால் அதுக்கான புறையோடு இல்லை, ஊழல் தான் சமூகமாக இருக்குது.
சமூகத்தை ஊழலாக மாற்றிட்டாங்க அரசியல்வாதிகள். ஊழல் வந்து நிறுத்தணும், அதை தடுக்கணும், அதை முற்றிலும் அகற்றணும்னு நினச்சாருன்னா முதல்வரையே மாற்றி விட்டுருவாங்க. அதைத்தான் சொல்ல ஊறி போச்சு இப்போ. அதனால இவர் எடுக்கிற முயற்சி வரவேற்கத்தக்க விஷயம் அந்த ஒரு விஷயத்தில். அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதில் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறத விட அதை நோக்கி நகர்வது என்பது பாராட்டுதல். முதல் ஸ்டெப்பே எடுத்து வைக்கிறாங்கன்றது பெரிய பாராட்டுதலுக்குரிய விஷயம். இது வரைக்கும் யாரும் அதை பண்ணல, பேசல, பகிரங்கமா பேசுறாரு. சரியான ஒரு இல்ல கருளோட பேசுறாருல, யார் லஞ்சம் கேட்டாலும் என்ன சொல்லுங்க, உங்க அண்ணன் உங்க தம்பி. இப்ப இந்த ஒரு பகிரங்கமான ஒரு சாடல் என்பது ரொம்ப அவசியம். ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் இது கொஞ்சம் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. அது மாதிரி அவங்க அமைச்சர் சபையில் பேசுகிறப்ப கூட யார் தப்பு நான் விட மாட்டேன், நான் சும்மா இல்லை, உங்களை எல்லாரும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படி. இந்த விஷயங்களில் வந்து நம்ம முதல்வரை பாராட்டி தான் தீரணும், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதே நிலையும் மக்களுக்கான நல்ல அரசாங்கத்தை உருவாக்குன்னா நீண்ட காலத்துக்கு இந்த ஆட்சி நீடிக்கும். நீண்ட காலத்துக்கு இந்த 5 வருஷம் மட்டும் இல்லை. ஏன்னா அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு பணம் தேவையில்லை, நான் நிறையா சம்பாரிச்சிட்டேன், சினிமாலேயே சம்பாதிச்சிட்டேன், அதனால் எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குது, அதனால நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்தேன்றது தான் ஒரு முதன்மை கருத்தாக இருக்குது. பட் அது ஆரோக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டால் கூட இவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் அதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இவர் சொல்லலாம், நான் வந்து யாராக இருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டு உங்கள் மேலே வந்தால் நான் யாருன்னு பார்க்க மாட்டேன், யாராக இருந்தாலும் நீக்கிடுன்னு சொல்கிறாரு. ஒருவேளை ஒரு ஆதவர்ஜுனா அவர்கள் மேலேயோ புஷி ஆனந்த் அவர்கள் மேலேயோ, புஷி ஆனந்த் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வந்துச்சு. அப்போ அவங்களுக்குலாம் வந்து அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 30 லட்சம் கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவரெல்லாம் அவர் இன்னும் நிற்கவே இல்லையே. இல்லை, நிரூபிக்கப்படணும் இல்லையா. இப்போ ஊழல் என்பது அவங்க அங்கே பண்ணிட்டாங்க இங்கே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத விட இன்னதில் இன்னாரு இவ்வளோ பணம் இந்த இதில் கொடுத்துருக்காங்க அப்படி நிரூபிக்கப்பட்டால் தான் குற்றச்சாட்டு. இல்லை, அவங்க ஆடியோ ஆதாரத்தோடு கொடுக்குறாங்கல்ல. அந்த வழக்கறிஞர் வந்து இவ்வளோ புஷி ஆனந்த் கேட்டார்னு சொல்லலையே. பிரச்சனை அதுதான். அந்த வழக்கு அவங்க வந்து யார்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அவங்க ஒரு தலித் பெண்மணி தான், விழுப்புரத்தை சேர்ந்தவங்க, ஒரு வழக்கறிஞர். நம்ம யாரும் அவங்களுக்கு எதிர்ப்பாலாம் நம்ம சொல்லலை. ஆனால் புஷி ஆனந்த் பணம் கேட்டார். இப்போ விஜய் முதலமைச்சர் இருக்காரு, எனக்கு விஜய் நம்ம விவேக் வந்து கதம்புறேன், எனக்கு ஜனாதிபதி தெரியும் ஆனால் அவருக்கு என்ன தெரியாதுங்கிற மாதிரி விஜய் பேரை சொல்லி மோசடி பண்ணுறதுக்கு விஜய் பொறுப்பாக முடியாது இல்லையா. அது மாதிரி புஷி ஆனந்த் கேட்டிருந்தான்னா தவறு என்ன பொறுத்தளவு. அவர் கேட்டிருந்தால் தவறு. வாங்கி ஆதாரத்தை நிரூபித்தாங்கன்னா அவர் மந்திரியை நீக்கிறது தான் ஜனநாயகம். நீக்குவாரான்னு கேட்குறேன். நிரூபித்தால் நீக்கப்படணுங்கிற அவங்களுக்கு சில விதிவிலக்கு இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? என்ன விதிவிலக்கு? ஆரம்பத்தில் வந்து கூடயே இருக்காங்க, அப்படியெல்லாம் பார்த்தாங்கன்னா இவங்க ஆச்சு தூக்கி ஏறுவாங்க. அம்பலப்பட்டு தானே போகணும். என் கூட இருக்கிறாங்க. பழனி கோவில் விஷயம் கூட பூதகரமாக வெடிச்சு போய்கிட்டு. ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு ஒரு அமைச்சர்னாங்க, அப்புறம் 2 அமைச்சர் இதில் ஈடுபட்டிருக்கலான்னு ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 80% ஆதாரங்களை தட்டிக்கிட்டு. பழனி கோயில் மட்டும் இல்லை தோழர், அதோட இன்னொரு கோயில் ஒரு 100 கோடி ரூபா ஊழல் நேற்று மீடியாவில் வந்திருக்கு. இது நீங்கள் இந்த 40 நாளைக்கு நடந்திருக்க முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. எது இந்த இவ்வளோ பெரிய ஊழல் 40 நாளையில் நடந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒன்றும். ரெண்டாவது, அவ்வளவு விரைவாக அமைச்சர் ரமேஷ், அவர் தான் ரமேஷ் இந்த அறநிலையத்துறை அமைச்சர், இந்த சொத்தை வந்து இருக்குங்கிற கண்டுபிடிச்சு இதை டாக்குமெண்ட்டை மாற்றி இவ்வளோ மோசடியில் வந்து இந்த 60 நாளைக்குள்ளே பண்ணியிருக்க முடியுமாங்கிறது என்னை பொறுத்தவரை சந்தேகமான விஷயம். பண்ண முடியாதுன்றீங்களா? டெஃபினெட்லி பண்ண முடியாது. ஏன்னா இது ஆதாரங்கள் ஏற்கனவே இருந்து அதில் வந்து அனுபவமானவங்க தான். ஏன்னா திமுக பிள்ளைக்கு அதனால் மீட்கப்பட்ட நிலம். திமுக ஆட்சியில் இருக்கல அந்த பழனி கோயில் நிலம் ஏற்கனவே பிரச்சனையாகி, பழனி கோயில் மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும். இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேசின விவாதத்தினால அந்த ஒரு விஷயம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் அது மீட்கப்பட்ட இடம். ஏன் அவங்களே மீண்டும் அதை செஞ்சிருக்கலாம்ல? இன்னும் குற்றவாளி யாரும் நிரூபிக்கப்படலை. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு ஏற்புடையதை எடுத்துக்கலாம். அவங்களே செஞ்சிருக்கலாம் அப்படின்னா அதிகாரத்தில் இப்போ இல்லை. அந்த பழனி ரீசர் ஆபீஸ்ல இருந்து அவருக்கு கட்டாய விடுமுறையை ப்ரெஷர் பண்ணி கொடுக்க வச்சு அவரை அனுப்பிட்டு பக்கத்திலேயே நியர்பை இருக்கிற வேற ஒரு ரீசர் ஆபீஸ்ல 29 கிலோமீட்டர்ல இருக்கிற கூப்பிடாம 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கொடைக்கானல்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அங்க ரீசர் பண்ணி, நிலக்கோட்டை அந்த கொடைக்கானல் தான் போட்டுருந்தாங்க, அங்கேருந்து கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு தவளும் மாறி மாறி வருமா அங்கே வந்து பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு எப்படி அதிகாரம் வந்துச்சு? யாருக்கு? அதிகாரத்தில் இல்லைல்ல தோழ. நீங்கள் அதான் நீங்கள் திரும்ப சொல்கிறேன் நான். அதாவது ஒரு விஷயம், அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வகை இல்லை. அறநிலையத்துறை அமைச்சருக்கு வந்து ஒரு கோவில் இடம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவர் அமைச்சரான அடுத்த செகண்டே என்னென்ன இடம் தமிழகம் முழுவதும் டேட்டா பேஸ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம கோயில் இடம், மீட்கப்பட்ட இடம், இதெல்லாம் இந்த மாதிரிவாங்க. அதே நேரத்தில் ஒரு இடம் விற்கிறாங்க, போலி டாக்குமெண்ட் ஏதோ ஒரு XYZன்னா கோயில் இடம் சம்மந்தப்பட்டதுன்னா அது கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட அந்த IASக்காவது தெரியாமல் இருக்காது.
இந்த மாதிரி ஒன்று வந்து பத்திரப்பதிவு போகுது, இத்தனை பர்சன்டேஜ் இவ்வளோ அமௌண்ட்டுன்றதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இந்த பத்திரத்தை நீ கொடுத்து உடனே பண்ண முடியாது. அவன் கொடுத்தானா அதை சரி பார்ப்பான், சரி பார்த்து அதுக்கப்புறம் ஒரு டேட்டில் வந்து நீங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ணுங்கன்னு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அதிகாரம் இல்லாத ஒரு டீம் வந்து பண்ணுமான்னா பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. இல்லை, என்னை பொறுத்தளவு இப்போ நீங்கள் இதில் வந்து தாவக்கா மேலே குற்றம் சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. தாவக்கா மேலே குற்றம் சொல்லல, தெளிவாக இருக்கு இந்த விஷயம். எல்லாரும் குற்றம் சொல்கிறாங்க, அதை நோக்கி போய் இல்லை இல்லை இல்லை, நான் தெளிவாக இந்த விஷயம் தெளிவாக இருக்குண்ணா. ஏன்னு கேட்டால் என்னுடைய விஷயம் அதுதான். 5 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்கனால எல்லா அதிகாரியும் கையில் வச்சிருக்கிறாங்க. இப்போ ஏவாவேலு ரோடு போடாமல் பணம் எடுத்துட்டான்னு சொன்னாங்க. அவர் எப்படி தப்பிக்க முடிஞ்சது? அவர் எஃப்ஐஆர் போட்டாங்க அவர் மேலே, எப்படி தப்பிக்க முடிஞ்சது? எஃப்ஐஆர் போட்டால் மட்டும் குற்றவாளி கிடையாது. இல்லையே, சார் பகிரங்கமாக தெரிஞ்ச விஷயம். ரோடு இருங்க கரூரில் ரோடு போடாமல் போட்டதாக பணம் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பல இடத்துல எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, அந்த 3,26,00,000. அது பகிரங்கமாக தெரிஞ்ச குற்றச்சாட்டு. இப்போ அது தவறா சரியா? அதான் உங்கள் வாதத்துக்கே நான் வரேன். யாரோ ஒருத்தர் ஃபோனில் பேசி 30 லட்ச ரூபா கேட்டார், புஷி ஆனந்த் பேரை சொல்லலை. அது வந்து அவர் பேரையே சொல்லாமல் இவர் எப்படி நீங்கள் குற்றவாளின்னு புஷி ஆனந்த் சொல்லுவீங்கன்னு கேட்கும்போது, இந்த இடத்துல ரோடு போடலை, ஏவா வேலு சொல்லி தான் நாங்கள் போடலன்னு எங்கேயுமே சொல்லியே போடலைன்றது குற்றச்சாட்டு தான். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா முதல் விஷயத்தில், இந்த கோயில் நிலம் பேசல, சப்போர்ட்டுக்கா இல்லை, ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ கோயில் நிலங்கள் இருக்கு 50 நாள், இன்னும் அந்த இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இப்போ 10-20 நாள் ஆச்சு. ஆனால் அமைச்சரை கூடிய 60 நாள் ஆகலை. ரமேஷ் தெரியாமல் இது போயிருக்காது, இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தெரியாமல் போயிருக்காதுங்கிறப்ப ஒரு பாலம் ரோடு போடாமையே ஒரு பணத்தை எடுக்கிறாங்கிறப்ப அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்கும்? ஏன்னா துறை சார்ந்த அதிகாரிகள் இருங்க சொல்லுங்க, அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. இந்த துறை சார்ந்த அதிகாரிக்கு தெரிஞ்சதுனால தானே 9-11 அதிகாரி மேலே வழக்கு போட்டிருக்கு காவல்துறை. அது மாதிரி இதில் இந்த துறை சார்ந்த அதிகாரி மேலே வழக்கு போடணும், போட்டிருக்காங்க. யாரோ அந்த ரிஜிஸ்ட்ரார் இவங்க மேலே மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஆனால் என்னன்னா இங்கே தான் பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு நேரமின்மை காரணம் கொஞ்சம் போயிடுச்சு. நீங்க சொன்ன வாதங்கள் ஏற்புடையது தான். எப்படி ஏவா வயலுக்கு அவர்களுக்கு தெரியாம நடந்திருக்கணும்னு நினைச்சா ரமேஷ் அவர்களுக்கும் தெரியாம நடந்திருக்கணும் தான் அர்த்தம். ஏவா வேலுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு அப்படின்னு ரமேஷுக்கு தெரிஞ்சிருக்குன்றது தான். நம்ம யாரையும் குற்றச்சாட்டணுன்றது நம்ம அவசியம் இல்லை. ஊழலற்ற ஆட்சி கொடுக்க வந்திருக்கிற விஜய் அவர்கள் ஊழலற்ற ஆட்சி கொடுத்தா மக்கள் கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க, ஏத்துக்குருவாங்க, மக்கள் வரவேற்பாங்க. அதுதான் தலித் விடுதலை இயக்கத்தின் எண்ணமும் நம்மளுடைய எண்ணமும் சரி. இவ்வளவு நேரம் ஒதுக்கி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளிடம் வந்து பல நல்ல கருத்துக்களையும் டாஸ்மாகால் அவலங்களையும் சுட்டி காட்டியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. மீண்டும் அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு சிறப்பு அழைப்பாளருடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.